வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி 1 part மீல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டோட கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கண்டெய்னரில் சாம்பார் சாதம், ஒரு கண்டெய்னரில் ரசம் சாதம் பண்ணுறோம். அது தவிர பொட்டேட்டோ கறியும் அது மேலே வச்சு சமைக்க போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துகிட்ருக்கேன். அதோட 2 டொமேட்டோஸ், சின்னதாக தான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. 1/3 கப் ரைஸ் அண்ட் 2 cups ஆஃப் வாட்டர். அப்புறம் என்னோடய இன்ஸ்டன்ட் மிக்ஸ், சாம்பார் மிக்ஸ், இது எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், தாளிக்க கூட வேண்டாம். அடுத்து ரசம் சாதத்துக்கு 1/3 கப் ரைஸ், 2 cups ஆஃப் வாட்டர், அப்புறம் 2 சின்ன தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். என்னோடய இன்ஸ்டன்ட் மிக்ஸ், ரசம் மிக்ஸ், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இதுக்கும் தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அந்த கண்டெய்னரை எடுத்து ஸ்டாக் பண்ணிவிட்டு மேல் தட்டில் நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அதை தட்டில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட்டோட கண்டெய்னரை உள்ளே வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கை உள்ளே வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு ரைஸ் மோடை செலக்ட் பண்ணணும். 10 minutes கழித்து, அதாவது நேச்சுரல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுக்கணும். இப்போ சாம்பார் சாதமும் ரசம் சாதமும் ரெடியாக இருக்கும். கரண்டியால் அதை நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா ரெண்டுமே ரெடி. இதில் தாளிப்பெல்லாம் ஏற்கனவே இருக்குது. வேணும்னா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்க தண்ணியை கொட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கணும். சாட்டே மோடில் போட்டுட்டு கடுகும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். கடுகு வெடித்ததும் இந்த உருளைக்கிழங்கை போட்டு நான் இந்த ரோஸ்ட் மிக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதை போட்டு சாட்டே பண்ணோன்னா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிட்டா உருளைக்கிழங்கும் ரெடி. ஸோ என்னோடய இன்ஸ்டன்ட் மிக்ஸஸ் யூஸ் பண்ணால் அண்டர் 30 minutesக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் மீல் 1 partலேயே ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.